வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம அவலை வச்சு ஈஸியான ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் செய்யலாம். வாங்க இனி இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கப் சிகப்பவுளி எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட சிகப்பவுளி இல்லை, வெள்ளை அவல் தான் இருக்குதுன்னா நீங்கள் வெள்ளை அவல் ஆட் பண்ணிக்கோங்க. 6 மூடி தேங்காவை திருவி வச்சுருக்கேன். ஏலக்காய் 5-6 எடுத்திருக்கேன். பாதாம் ஒரு 10 எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட பாதாம் இல்லை, முந்திரி தான் இருக்குதுன்னா நீங்கள் முந்திரி எடுத்துக்கோங்க. வெல்லத்தை திருவி வச்சுருக்கேன். நெய் தேவையான அளவு. வாங்க, கெட்டி அவலில் தான் இந்த ரெசிபி செய்யணும்னு இல்லை, லேஸ் அவலையும் இது செய்யலாம். உங்களோட ஆப்ஷனல் தான், எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் கொஞ்சமாக சூடாகட்டும். சூடானதையும் எடுத்து வச்சுருந்த அவலை அதில் ஆட் பண்ணிக்கலாம். அவலை ஆட் பண்ணதுமே அடுப்பை ஃபுல்லாக மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சுக்கோங்க. கைவிடாமல் வணக்கி விட்டே இருக்கணும். ரொம்ப நேரம் வணங்கணும்னு அவசியம் இல்லை. 5 to 6 minutes வணக்கினா போதும். அவள் கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது, அதை பார்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வணங்கிருச்சு அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு சிம்பிளான ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி அவள் எடுத்து இப்படி உடச்சி விட்டிங்கன்னா 2ஆக உடையணும். உடஞ்சதுன்னா நல்லா ஃப்ரை ஆகிருக்குன்னு அர்த்தம். இதை வேறொரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அப்படியே ஒரு 10 நிமிஷம் விட்டுருங்க. அது அப்படியே கூல் டவுன் ஆகட்டும். இதை மிக்ஸி ஜாருக்கு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது நல்லா மைய அரைக்கணும்னு அவசியம் இல்லை, ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். இந்த அளவுக்கு அரைச்சிருந்தா போதும். உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல, இருங்க க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ரொம்ப நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா கையில் உருண்டை பிடிக்கிறதுக்கு வராது. கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு, நெய் உருகினதுக்கப்புறம் எடுத்து வச்சிருந்த தேங்காவை அதில் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. 2 minutes வணக்கி விட்டால் போதும். இந்த தேங்காவை வணக்கி சேர்க்குறது ஆப்ஷனல் தான். இல்லை நீங்கள் டைரெக்டாக சேர்த்துக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக சேர்த்துக்கோங்க. ஆனால் இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி சேர்த்திங்க அப்படின்னா டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இது அப்படியே வேறொரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ அதே கடாயில் வெல்லத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் ஆட் பண்ண பிறகு அவள் எடுத்து வச்சுருந்தல்லவா கப்பு, அதே கப்பில் 3/4 கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி அதிகமாக ஆட் பண்ணிங்க அப்படின்னா லட்டு பிடிக்க வராது. பாவு பதம் எல்லாம் எதுவும் கிடையாது. அந்த வெல்லம் கரைஞ்சா போதும். வெல்லம் அந்த இதெல்லாம் கரைஞ்சிருச்சு. வெல்லம் எதுவுமே இல்லை பாருங்கள். இப்போ அரைச்சி வச்சுருந்த அவள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ண பிறகுமே அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சுக்கோங்க. கை விடாமல் கிண்டி விட்டுக்கிட்டே இனி இருக்கணும். நல்லா இந்த மாதிரி சுருண்டு வரணும். இப்போ நம்ம தேங்காவை இதில் சேர்த்துக்கலாம். தேங்காவை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிண்டி விடுங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க.
இப்போ நம்ம ஏலக்காவை பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க எல்லாத்தையும். 2 டேபிள் ஸ்பூன் நெய் இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், பாத்திரத்தில் ஒட்டவே இல்லை. இது கரெக்டான பதத்தில் இருக்குது. இப்போ தண்ணி மட்டும் கரெக்டாக ஊற்றிடணும். அவ்வளோதான், இது ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறலாம். கையில் கொஞ்சமாக நெய் தடவிட்டேன். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணாலும் பிடிச்சிக்கோங்க. நான் கொலக்கட்டை பிடிக்கிற ஷேப்பில் வந்து பிடிச்சி செய்கிறேன். லட்டு மாதிரி பிடிக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் லட்டு மாதிரி பிடிச்சிக்கோங்க. உங்களோட ஆப்ஷனல் தான். இப்போ இது ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். இதே மாதிரி ஒவ்வொன்றா செஞ்சிடலாம். ஒன் வீக் வரைக்கும் வச்சிருந்து சாப்பிட்லாம், வீணாகாது. இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.